மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் புதுசாக ஒரு யூனிட் சேர்த்துருந்தாங்க, டோபாலஜி. அதில் இருந்தால் சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். டோபாலஜியோட ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல், ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா புதுசாக சேர்க்கப்பட்ட யூனிட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் போடுங்க. (7358591547) நீங்கள் ப்ராப்பர் டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். இப்போது சார் டோபாலஜி மட்டும்தான் தருவீங்களா? ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா? எஸ், ரெடி பண்ணிட்டோம். ஃபுல் செட் ரெடி பண்ணிட்டோம். 2 யூனிட் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், அந்த டாபிக் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபுல் யூனிட் கிடையாது, அது ஒரு டாபிக், அது எழுதிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதுவும் எழுதிட்டு இருக்கோம். இது 2 தவிர மற்ற எல்லாமே ஃபுல் காம்போ அப்படியே இறங்கும் வித் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸோட. சூப்பராக இருக்குது மெட்டீரியல், பார்த்துட்டேன். ஸோ வேணுன்றவங்க ஃபுல் செட்டும் வாங்கி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் நான் வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ப்ராப்பர் கோச்சிங் கிளாஸஸ் எடுத்துக்க முடியல, நீங்கள் மெட்டீரியல் எனக்கு அனுப்பிடுங்க, படிச்சிடறேன் அப்படின்றவங்க நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். சரிங்க சார், வாங்கிட்டேன், படிக்கவே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக பார்ட் டைம் படிச்சிருக்காங்க, நிறைய கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க குடும்ப சூழ்நிலையினால அந்த மாதிரி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கும். நாம் எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார், சென்டர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான சரியான நேரம் அமையும் போது நிச்சயம் சென்டர் போடுவோம், நீங்கள் படிப்பீங்க. ஆனாலுமே ஒன்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும், ஒரு 900 வீடியோஸ் கிட்ட நாங்கள் யூடியூப்பில் கொடுத்துட்டோம். அந்த 900 வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு எந்த கோச்சிங் சென்டரும் தேவையில்லை. எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும், எவ்வளோ படிச்சிருக்கணும்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அப்படி செதுக்கப்பட்டிருக்கும். வேணுன்றவங்க சார் அந்த யூனிட் வைஸ், இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு யூனிட் இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா வீடியோவும் ஒரே லிங்காக இருக்கும். அதுமாதிரி டாபிக் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லிங்க் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு யாராவது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா யூனிட்டுக்கும் லிங்க், பிஜிடிஆர்பி மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். யூனிட் வைஸ் தனித்தனியாக ஒரு நோட் போட்டு அட்டை போட்டு அழகாக, நான் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் போடுறேன் நடத்துகிறேன் வீடியோவில்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நோட் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். அதுமாதிரி 900 வீடியோவுக்கும் 10-12 நோட்டு போட்டு தனித்தனி நோட்டு, தனித்தனி டாப்பிக்கு தனித்தனி நோட் போட்டு நீங்கள் நான் கொடுக்குற வீடியோஸை அந்த நோட்டில் எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுதான் சரியான ஸ்டடி மெட்டீரியல், பயங்கரமாக இருக்கும். இப்போ கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, நாங்கள் ஒரு மூட்டை சைஸுக்கு இறங்குது இல்லையா மெட்டீரியல், ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல், அதில் பாதி மூட்டை வெறும் கொஸ்டின் பேங்காக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். மீதி ஒரு பாதி மூட்டை தான் உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னால் சாதாரண ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடையாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ், தியரம், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி செதுக்கி வச்சுருக்கோம். அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ டோபாலஜி புதுசாக ரெடி ஆகிருக்கு, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் புதுசாக சேர்த்துருக்காங்க இல்லையா, அதுவும் ரெடியாக இருக்குது. வாங்கி படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் ரைட் சார், படிச்சிட்டோமா இல்லையான்னு நான் எங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலான் இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. புதுசாக இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்கள், உங்களை கரெக்டாக அந்த டெஸ்ட் பேட்ச் டீமில் சேர்த்து விட்டுருவோம். ஓகேங்களா, நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியும் பலன் பெறலாம். என் கருத்து டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை நீங்களே உங்களை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே சரி, இப்போ டோபாலஜிலேருந்து ஆல்ரெடி ஒரு 30 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன். சார் டோபாலஜி ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருதா சார்? ஆமாம், அட்டாச் பண்ண சொல்லிட்டேன், நானே அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது 30 ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ, இம்பார்ட்டன்ட் தியரம், அந்த யுரைசான் தியரம், டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த 30லேருந்து மீதி 30ஓடு முடிஞ்சுது லாஸ்ட் வீடியோ. இப்போ 31வது ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். 31லேருந்து இப்போ ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி பார்த்து செதுக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி செதுக்கி இப்போ கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் அவங்க கொஸ்டின் செட் பண்ணும்போது நிச்சயம் அவங்களால கேட்காம இருக்கவே முடியாதுன்றதை பார்த்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறவங்க என்னன்றாங்க, சார் நாங்கள் தனியாக நோட் போட்டுட்டோம், நீங்கள் கொடுக்குற வீடியோவில் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த நோட்டில் எழுதிட்டு தான் வரேன், யூனிட் வைஸ் எழுதிட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ப்ராப்பர் வே, அப்படி தான் படிக்கணும். எல்லாத்தையும் ஒரே நோட்டில் எழுதிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். தனித்தனி நோட் நான் போட சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், டோபாலஜிலிருந்து 31வது ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறதுல 30 கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, வீடியோவும் இருக்குது, ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். இப்போ 31வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்,
வித் டோபாலஜி டவ். சில நேரம் டி சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்க டோபாலஜி என்னன்றது கொடுக்குற நோட்டேஷன் அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க, இதான் டோபாலஜி, இதான் செட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். we say that a subset u of x is an open set of x if u belongs to the collection tau. பாருங்க, xன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டோபாலஜி டவ்வாம். நம்ம ஒரு செட்டு u சப்செட் ஆஃப் x, பாருங்க uங்கிறது எக்ஸோட சப்செட்டு, அதை நம்ம எப்போ ஓப்பன் செட் சொல்லலாம்னா அந்த u belongs to டவ்வாக இருக்கணும். ஓகேங்களா? u வந்து டவ்வில் இருந்ததுன்னா அந்த யூவை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, நீங்கள் எந்த செட்டை ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறீங்களோ டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் அந்த செட்டு கண்டிப்பாக எதில் இருக்கணும்? டோபாலஜி டவ்வில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த செட்டு நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் a topological space with topology tau, we say that a subset u of x is an open set of x if u belongs to the collection tau. ஓகே, u டவ்வில் இருந்தால் அது ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடலாங்க. அப்போ டவ்வில் இருக்கிற ஒவ்வொரு செட்டும் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ க்ளோஸ் செட்டுன்னு என்னென்னா அந்த ஹோல் செட் எக்ஸல் இருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது ஒரு செட்டை நீங்கள் க்ளோஸ் செட்டுன்னு இப்போ ஏங்கிற செட்டு க்ளோஸ் செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற செட்டு க்ளோஸ் செட்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கணும், அதோட காம்ப்ளிமெண்ட்டு ஓப்பனாக இருக்கணும். அதான் எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ ஒன்றா தொகுத்து அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா டவ்வில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஓப்பன் செட்டு. அதாவது ஒரு செட்டை நம்ம எப்போ ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த செட்டு வந்து கண்டிப்பாக டவ்வில் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அதை ஓப்பன் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்தது பாருங்கள், சப்போஸ் டவ் அண்ட் டவ் டேஷ் ஆர் டூ டோபாலஜிஸ் ஆன் ஏ கிவன் செட் எக்ஸ். இப்போது ஒரு செட்டுக்கு எத்தனை டோபாலஜி ஆனாலும் இருக்கலாம்ல, இத்தனை டோபாலஜி தான் இருக்கணும்லாம் ஃபார்மில் எதுவும் கண்டுபிடிக்கல. சரி, ஒரு செட்டு கொடுத்துட்றேன், அதுக்கு இத்தனை டோபாலஜிஸ் இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்தோன்னே சொல்லக்கூடிய ஃபார்முலாஸ் எதனா கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களா சார்? கவுண்ட்டு சொன்னால் போதும் சார். இல்லை, அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு செட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை டோபாலஜிஸ் வேணாலும் இருக்கலாம், இத்தனை தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. பட் சொல்கிறதுக்கு உண்டான சூத்திரமும் இன்னும் உருவாக்கப்படலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரு செட்டு கொடுத்தோடனே பார்த்ததும் ரெண்டு டோபாலஜி சொல்லலாம், ஒன்று ட்ரிவியல் டோபாலஜி, இன்னொன்று டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ ஒரு செட்டுக்கு எத்தனை டோபாலஜிஸ் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ன்ற செட்டுக்கு ரெண்டு டோபாலஜி இருக்கான், டவ் அண்ட் டவ் டேஷ். ஓகே, டூ டோபாலஜிஸ். ஒரு செட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு டோபாலஜி தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, 2-3 கூட இருக்கலாம். ஸோ அதுமாதிரி ரெண்டு டோபாலஜிஸ் இருக்குது. எதுக்கு? செட்டு எக்ஸ்க்கு. ஓகே, சரி. வி சே டவ் இஸ் கம்பேரபிள் வித் டவ் டேஷ். இந்த டவ்வும் டவ் டேஷும் நம்ம எப்போ கம்பேரபிள் சொல்லலாம் அப்படின்னா இஃப் எய்தர் டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ் ஆர் டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ். இப்போது ஒரு செட்டுக்கு ரெண்டு டோபாலஜி இருக்குது, அந்த ரெண்டு டோபாலஜியும் நம்ம எப்போ கம்பேரபிள், இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, அந்த ரெண்டு டோபாலஜியும் நம்ம எப்போ கம்பேரபிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், டவ் டேஷ் இருக்கு பாருங்கள், அது டவ்வை விட அது சூப்பர் செட்டாக இருக்கணும். டவ் டேஷ் வந்து சூப்பர் செட் ஆஃப் டவ், இங்கே டவ் இஸ் சூப்பர் செட் ஆஃப் டவ் டேஷ். ஓகே, அப்போ இது பாருங்கள், டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ். அப்போ டவ் டேஷ் தான் இருக்கிறதுல பெரிய செட்டாக இருக்கும், அல்லது டவ் பெருசாக இருக்கும் டவ் டேஷை விட. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம டவ்வையும் டவ் டேஷையும் நம்ம கம்பேரபிள் சொல்லிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் டவ் அண்ட் டவ் டேஷ் ஆர் டூ டோபாலஜிஸ் ஆன் ஏ கிவன் செட் எக்ஸ். எக்ஸுக்கு ரெண்டு டோபாலஜி இது ரெண்டும். அப்படி இருக்கிற அந்த ரெண்டு டோபாலஜியும் நம்ம எப்போ கம்பேரபிள் சொல்லலாம்னா ஒன்று இப்படி இருக்கணும் அல்லது இப்படி இருக்கணும். இப்படி இருந்துட்டால் நம்ம வந்து அதை கம்பேரபிள் சொல்லலாம். டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ் ஆர் டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷாக இருந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம், அந்த டவ்வையும் டவ் டேஷையும், இந்த டவ் டேஷையும் டவ்வையும் கம்பேரபிள் சொல்லிடலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்தது பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் எனி செட் the collection of all 1 point subsets of x is a basis for the discrete topology on x. என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு செட்டு, கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1 point subsets of x எடுங்க, அது பேசிஸாக இருக்குமா? எதுக்கு? டிஸ்கிரீட் டோபாலஜிக்கு. ஒரு செட்டு கொடுத்தாங்கன்னா பார்த்த மாத்திரத்தில் ட்ரிவியல் டோபாலஜியும் டிஸ்கிரீட் டோபாலஜியும் நம்மளால் சொல்ல முடியும் இல்லைங்களா? ரெண்டு டோபாலஜி சொல்ல முடியும். இப்போது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாருங்கள், ஒரு செட் இருக்குன்னா அதுக்கு எத்தனை 1 point subsets இருக்கும்? ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1 point subsets of x இருப்பாருங்க, அது பேசிஸாக. எதுக்கு பேசிஸு? டிஸ்கிரீட் டோபாலஜி ஆன் எக்ஸுக்கு. எக்ஸுக்கு ஒரு டிஸ்கிரீட் டோபாலஜி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேசிஸாக இருக்குமா? ஓகே, பேசிஸ்னால் என்ன, டோபாலஜினா என்ன, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னா என்ன, தெளிவாக டெஃபினிஷன்ஸ் வந்து என்னோட ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், வாங்கி படிங்க. வீடியோஸும் கொடுத்துருக்கேன், வீடியோவும் இருக்குது, போய் பாருங்கள்.
சரி, இப்போ அடுத்து பாருங்கள். let x be a set. let script be basis for a topology tau on x. Then tau equals the collection of all unions of elements of script b. அதாவது xன்றது ஒரு செட், bங்கிறது basis for topology tau on x. Then tau equals the collection of all unions of elements of script b. xங்கிறது ஒரு செட்டுங்க, ஸ்கிரிப்ட் பிங்கிறது பேசிஸுங்க. எதுக்கு? டோபாலஜி டவுக்கு. அப்போ டவுங்கிறது என்னதுங்க? எக்ஸோட டோபாலஜிங்க. சரி, அப்போ அந்த டோபாலஜிக்கு பேசிஸ் தான் எதுங்க? இந்த ஸ்கிரிப்ட் பி. ஓகே, பேசிஸ்னால் என்னென்னு ப்ராப்பர் டெஃபினிஷன் படிச்சுட்டு வாங்க, அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கொடுத்துருக்கேன் ஸ்டடி மெட்டீரியலில் பாருங்கள், புரியும். சரி, எக்ஸ் கமா டீங்கிறது இங்கே இப்போ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஆகிடுச்சு, டீங்கிறது இங்கே டோபாலஜி. டோபாலஜியோட பேசிஸ் தான் இந்த ஸ்கிரிப்ட் பி. ஓகே, பேசிஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த டவ் வேறு ஒன்றும் இல்லை, டவ் ஈக்குவல்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி. கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி. இப்போ ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட யூனியன் இருக்கு பாருங்க, அதுதான் டவ். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துகிட்டு யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோபாலஜி டவ் கிடச்சிரும், அது டி கிடச்சிரும். அவங்க கொடுக்குற நோட்டேஷன் ஏதோ அதை. ஓகேங்களா, அதான் டோபாலஜி. ஸோ டோபாலஜி ஈக்குவல்ஸ் கலெக்ஷன் ஆஃப் தி ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி. ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோட யூனியனையும் தான் அந்த டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? அந்த ஸ்கிரிப்ட் பி டவோட பேசிஸாக இருந்தால். எல்லா ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற எலமெண்ட்டையும் கொண்டு வந்து யூனியன் பண்ணிங்கன்னா இந்த டோபாலஜி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டோபாலஜிக்கு உண்டான பேசிஸாக இருந்து அந்த பேசிஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து யூனியன் பண்ணிங்கன்னா இந்த டோபாலஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த யூனியன் வந்து ஈக்குவல் டு டோபாலஜி. ஓகே, டோபாலஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட்டு, ஒரு சிங்கிள் எலமெண்ட்டு கிடையாது. அது உள்ள நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு செட்டு அது. ஓகே, சரிங்க. இப்போ அடுத்து பாருங்கள், டோபாலஜிஸ் ஆஃப் ஆர்எல் அண்ட் ஆர்கே. ஆர் வித் லோவர் லிமிட் டோபாலஜி அண்ட் ஆர் வித் கே டோபாலஜி. அதுதான் ஆர்எல் ஆர்கே சொல்லுவாங்க. இந்த டோபாலஜிஸ் ஆஃப் ஆர்எல் ஆர்கே, இங்கே செட்டு ஆறு வித் லோவர் லிமிட் டோபாலஜி, இங்கே செட்டு ஆறு வித் கே டோபாலஜி. ஸோ டோபாலஜிஸ் ஆர்எல் அண்ட் ஆர்கே ஆர் நாட் கம்பேரபிள். இது ரெண்டும் நாட் கம்பேரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், let x be a topological space. Let A be a subset of x. Suppose that for each x in A, there is an open set U containing x such that U is subset of A. Then A is open in x. X என்றது topological space. X என்றது topological space. Let A be a subset of x. A என்றது x ஓட subset. இந்த A வந்து x ஓட subset. Suppose that ஃபார் ஈச் எக்ஸ் இன் ஏ, ஏல இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் எக்ஸுக்கும், ஏல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தெர் இஸ் அன் ஓப்பன் செட் யூ, ஒரு ஓப்பன் செட் யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கா மாதிரி, அந்த எக்ஸை வச்சிருக்கா மாதிரி, சச் தட் யூ இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா நம்ம ஏவை ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதாவது எக்ஸுங்கிறது டோபாலஜிக்கல் ஸ்பேஸுங்க, ஏங்கிறது எக்ஸோட சப்செட்டுங்க, இந்த ஏ வந்து எக்ஸோட சப்செட்டு. ஓகே, சரி, நீங்கள் ஏல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏல ஒவ்வொரு எக்ஸுக்குமே ஒரு ஓப்பன் செட் யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த எக்ஸை வச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி. அதோடு மட்டும் இல்லை, சச் தட் அந்த யூ வந்து ஏவோட சப்செட்டாக இருக்குது, யூ இஸ் சப்செட் ஆஃப் ஏவாக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக எல்லா எக்ஸுக்குமே இது பாசிபிள் ஆகுது. அதுவும் பாருங்கள், ஏல இருக்கிற எல்லா எக்ஸுக்குமே ஒரு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி அப்படின்னா நம்ம டோட்டலாக அந்த ஏ இருக்கு பாருங்கள், செட்டு ஏ பெரிய செட்டு, அந்த ஏவே நம்ம ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். அது எக்ஸில் கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸ் தேர் இஸ் அன் ஓப்பன் செட் யூ கண்டெய்னிங் எக்ஸ் அப்படின்னா அது மட்டும் இல்லை, அந்த யூ எக்ஸிஸ்ட் ஆகிற யூ இருப்பாருங்க, ஏவோட ஃபுல் சப்செட்டாக இருக்குது, யூ இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படி இருக்குன்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் இந்த வேலை நடக்குது அப்படின்னா எந்த எக்ஸ்ன்றது இங்கே ஆர்பிட்டரி. அப்போது ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கா மாதிரி அப்படின்னா அந்த ஹோல் செட்டு ஏ இருப்பாருங்க, அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடலாம். எதில்? எக்ஸில். ஓகே, ஏன்னா எக்ஸோட சப்செட் தானே ஏ. ஸோ அப்போ ஏ வந்து ஓப்பனாக இருக்குது எங்கே? எக்ஸில். ஓகே, சரி, ஏ ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஏ ஃபுல்லாக டோபாலஜியில் இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸா, அப்போ ஏ பிலாங்ஸ் டு டவ்வா?
அடுத்து பாருங்கள், let y be a subspace of x. சப்ஸ்பேஸ்னா என்னன்னு ப்ராப்பர் டெஃபினிஷன் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா என்ன, சப்ஸ்பேஸ்னா என்ன, பேசிஸ்னா என்ன தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ படிச்சுட்டு வந்துடுங்க. let y be a subspace of x if u is open in y and y is open in x, then u is open in x. பாருங்கள், எக்ஸ்ன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸுங்க, ஒய்ங்கிறது அதோட சப்ஸ்பேஸுங்க, யூங்கிறது ஓப்பன் இன் ஒய்ங்க. எக்ஸோட சப்ஸ்பேஸ் தான் ஒய், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் யூ வந்து ஒயில் ஓப்பனாக இருந்ததுன்னு வைங்க, ஒய் வந்து எக்ஸில் ஓப்பனாக இருந்ததுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ எக்ஸோட சப்ஸ்பேஸு ஒய், ஒய்யோட ஓப்பன் செட்டு பாருங்கள், யூங்கிறது ஒயில் முக்கியமாக எக்ஸோட சப்ஸ்பேஸ் ஒய்யாக இருந்தால் தான் இது எல்லாமே பாசிபிள். இப்போ நான் சொல்கிற எல்லாமே பாசிபிள். ஸோ எக்ஸோட சப்ஸ்பேஸ் ஒய், அந்த ஒய்யோட ஓப்பன் செட்டு அதுதான் யூ. ஸோ யூ வந்து ஒயில் ஓப்பனாக இருக்குன்னா, ஒய் வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த யூவை எக்ஸில் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, சரி, யூ வந்து ஒயில் ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஒய் வந்து எக்ஸில் ஓப்பனு, அப்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வந்து எக்ஸுக்கே ஓப்பன் ஆகிடுமா? எஸ், எக்ஸுக்கு ஓப்பன் ஆகிடும். எப்போ? அந்த ஒய் வந்து எக்ஸோட சப்ஸ்பேஸாக இருந்தால். சப்ஸ்பேஸாக இருக்கணும். ஒயில் இருக்கிற ஒரு செட்டு, அதுவும் ஒயில் இருக்கிற யூங்கிற செட்டு ஓப்பன்னு வச்சுக்கோங்க. அந்த யூ வந்து எப்படி சார் இப்போ எக்ஸுக்கு ஓப்பன் ஆகும்? ஏன்னா ஒய் வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்குது, அதனால். ஓகே, கூடவே சப்ஸ்பேஸாகவும் இருக்குது, அதுதான் மெயின் கான்செப்ட். சரிங்க, இப்போ பாருங்கள், எ மேப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், இங்கே எக்ஸும் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். சரிங்களா? சரிங்க, எ மேப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி என் ஓப்பன் மேப். ஒரு மேப்பை நம்ம எப்போ ஓப்பன் மேப் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் யூ ஆஃப் எக்ஸ் தென் எஃப் ஆஃப் யூ இஸ் ஓப்பன் இன் ஒய். எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஓப்பன் செட்டையும் அப்படி ஓப்பன் இன் ஒய்யாகவே அது மேப் பண்ணும். ஸோ பாருங்கள், ஒரு ஓப்பன் செட்டுக்கே மேப் பண்ணுது பாருங்கள். எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஓப்பன் செட்டையும் ஓப்பன் செட்டாகவே மேப் பண்ணுது. அப்படி இந்த எஃப் ஆஃப் யூன்றது ஓப்பன் இன் ஒய்யாக இருக்கும். பாருங்கள், யூ ஓப்பன் இன் எக்ஸ்ன்னா எஃப் ஆஃப் யூ ஓப்பன் இன் ஒய்யாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் செட்டுக்கே மேப் பண்ணுது அப்படின்னா அந்த மேப்பை நாம் ஓப்பன் மேப் அப்படின்னு சொல்லிடலாம் தாராளமாக. ஓகே, ஒரு ஓப்பன் செட்டாகவே மேப் பண்ணி வச்சுருக்கு, அந்த மேப்பை நம்ம ஓப்பன் மேப் சொல்லலாம். சரிங்க, எ சப்செட் ஏ ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி க்ளோஸ்டு. பாருங்கள், எ சப்செட் ஏங்கிறது தான் அந்த சப்செட்டு ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ், எக்ஸோட சப்செட்டு தான் ஏ. சரிங்களா? அதை நம்ம எப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லலாம்னா, இஃப் த காம்ப்ளிமெண்ட், இஃப் த செட் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு பாருங்கள், அதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கணும். ஓகே, எக்ஸ் ஏங்கிற செட்டு எக்ஸோட சப்செட்டு, எக்ஸுங்கிறது எங்கள் டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. அப்படி இருக்கிற அந்த ஏவை நம்ம எப்போ க்ளோஸர் செட் அப்படின்னு சொல்லலாம்னா, அந்த எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஓப்பனாக இருக்கணும். சரிங்களா? சரி, ஏ வந்து டோபாலஜியில் இருக்குமா, டீயில் இருக்குமா, டவுவில் இருக்குமா? ஏன்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டோபாலஜி நிச்சயம் இருக்கும். அந்த டோபாலஜியில் ஏ இருக்குமா இருக்காதா, அதுதான் என்னோட கொஷின். எக்ஸ் மைனஸ் ஏவும் அந்த டோபாலஜியில் இருக்குமா இருக்காதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி, ஏன்னா எக்ஸோட சப்செட் தான் ஏ, க்ளோஸ்டுன்றாங்க. ஓகே, சரி, எப்படி நீங்கள் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஓப்பனாக இருக்கணும். சரிங்களா? இப்போ என் கேள்வின்னா ஏ க்ளோஸ்டாக ஆகிடுச்சு, எக்ஸ் மைனஸ் ஏ ஓப்பனாக இருந்ததுனால. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏவும் க்ளோஸ்டாக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏவும் டவுவில் இருக்குமான்றதான் என் கேள்வி. கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, டோபாலஜியில் இருக்குமான்னு கேட்குறேன். சரி, லெட் ஒய் பி ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட சப்ஸ்பேஸ் தான் ஒய். இஃப் ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஒய் அண்ட் ஒய் இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் தென் ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். அங்கே சொன்ன பாருங்க ஓப்பன் செட்டுக்கு அதே கான்செப்ட் தான். பாருங்கள், எக்ஸுங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, ஒய்ங்கிறது சப்ஸ்பேஸு. இப்போது ஒய்யில் இருக்கிற ஒவ்வொரு செட்டும் பாருங்கள், ஒய்யில் இருக்கிற ஒரு செட்டு ஏவை ஒய்யோட சப்செட் இது ஏங்கிறது. அப்போது இந்த ஒய்யோட சப்செட் ஏ இருக்கு பாருங்கள், இந்த ஏ வந்து ஒய்யில் க்ளோஸ்டாக இருந்ததுன்னு வைங்க, அதே ஒய் எக்ஸுக்கு க்ளோஸ்டாக இருந்ததுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏ இருக்கு பாருங்கள், ஒய்யில் க்ளோஸ்டாக இருந்த ஏ இருக்கு பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸுக்கும் க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகே, க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எக்ஸாகவும் இருக்கும். ஸோ ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். ஓகே, இப்போ ஏ வந்து எக்ஸோட சப்செட்டு, அதே போல் ஒய்க்கும் சப்செட்டு, ஆனால் க்ளோஸ்டு சப்செட்டு. இப்போ ஏ வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்ன்னு ஆயிடுச்சு, ஒய் வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
ஏ க்ளோஸ்டு இன் எக்ஸாக இருக்கும். ஓகே, முக்கியமாக எக்ஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கணும், கூடவே அந்த ஒய் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும். அப்போ தான் ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இது க்ளோஸ்டுக்கு சொன்னதே தான் ஓப்பனுக்கும் சொல்லியிருப்பேன். ஒய் வந்து பாருங்க, ஒய் வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு, யூ இஸ் ஓப்பன் இன் ஒய்யா, ஆனால் ஒய் ஓப்பன் இன் எக்ஸா அப்படின்னா யூ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் இன் எக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, அதே தான் ஒய் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான். இது ஓப்பன் செட்டுக்கு சொல்லியிருக்கேன், இது க்ளோஸ் செட்டுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். பாருங்கள், ஒய் வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸா, ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஒய்யா, ஆனால் ஒய் க்ளோஸ்ட் இன் எக்ஸா அப்படின்னா ஏ வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ டோபாலஜினா என்ன, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா என்னன்னு ப்ராப்பர் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதெல்லாம் நான் சொல்கிறது புரியும். இல்லைனா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டோபாலஜி அந்த மாதிரி ஒரு பாடம். டோபாலஜின்ற ஒரு யூனிட்டை உள்ளே சேர்த்துட்டாங்கன்னா அவங்க எந்த லெவலுக்கும் போய் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பாடம் டோபாலஜி. சரிங்களா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ், தியரம், ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் லெம்மா, இதெல்லாம் வந்து ஒன்றா தொகுத்து ஸ்டடி மெட்டீரியலில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியல் கையில் எடுக்கிறீங்கன்னா அதில் எதையுமே படிக்காமல் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நூக் அண்ட் கார்னர் பூந்து நாங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பல புக்கை ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், டோபாலஜி கொஸ்டின்ஸை வந்து நான் ஸ்டடி மெட்டீரியலில் அந்த டெஸ்ட் பேட்சிலும் கொடுத்துட்டு வரோம். இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னா 100-150 கொஸ்டின் அதில் இருக்கும். அப்போது இப்போ இது ஜஸ்ட் ஒரு 10 தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதில் 100-150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 50 கொஸ்டினாவது இருக்குன்னு வைங்க, 50 கொஸ்டின் அட் டைமில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு ஆன்சர் தெரியுது இல்லை, அதுவும் பெரிய விஷயம் இல்லையா? நாங்கள் கீ கொடுத்துருவோம், நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம் எத்தனை ரைட்டு எத்தனை தப்புங்கிறத தெரியும். இப்போ இந்த மாதிரி டோபாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ரியல் அனாலிசிஸ், ப்ராப்ளம்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இல்லை. இது வந்து டைரெக்டாகவே நிறைய தியரம், டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்படி பார்த்த உடனே அந்த ரிசல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி விடை சொல்கிற மாதிரி அப்படி இருக்கிற ஒரு டாபிக், ஒரு யூனிட். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பெருசாக இதில் வராது. சரிங்களா, அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட்ஸை உள்வாங்கியிருந்தீங்கன்னா போதும். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சி நம்ம சொல்யூஷன்ஸ் பிடிக்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதுமாரி ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை பார்த்தா நான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு வரேன். இப்போ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு டோபாலஜிலேருந்து? 40 கிடச்சிருக்கு. 40 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியலோட பின்னாடி இதை அட்டாச் பண்ண சொல்லிடுவேன். வருதுன்னா இந்த 40 ஸ்டேட்மெண்ட் அட்டாச் ஆகி தான் வரும். சரி, இது 40ஓட எடுத்துடுவீங்களா? இல்லையே, பாருங்கள், இதுக்கப்புறம் 100-150 தாண்டும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். இந்த 100-150 ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிங்க, இதை தான் ரிப்பீட்டடாக மாற்றி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் அங்கே ஃப்ரேம் பண்ண இருக்காது. ஏன்னா மொத்த கான்செப்ட்ஸையும் நான் தான் கொடுத்துட்றேன். அவங்க எப்படி சுற்றி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு லாக் ஆகிடும், மாட்டிக்கும். சரிங்களா, நல்லா படித்து மைண்டில் வச்சுக்கோங்க. டோபாலஜியில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். புது பாடம்ன்றதுனால அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். புதுசுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுப்போம் அப்படின்னு புது டாப்பிக்கு கண்டிப்பாக தேடி நிறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து ஃப்ரேம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த புது டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.